டாபிக்கா? நம்ம மரத்தில் வந்து பூ வளர்ந்துருக்கு. ஒருத்தவங்க வீடியோவில் போட்டிருந்தாங்க, அதான் நம்ம செய்ய போகிறோம். அவங்க வந்து வாங்கினாங்க, நம்ம வந்து மரத்துலேருந்து வச்சோம். வாங்க வைக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளியில் வந்து ஷிவாங்கி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த உள்ளே இருக்க நரம்பு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை ஒரு 4-5 பட்டை எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக இருந்ததுன்னா 4-5, பெருசாக இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க, நான் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டு, கொஞ்சமாக சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக கசகசா, காஞ்ச மிளகாய் வந்து நான் கலர் சேஞ்சுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் வேணாம் அப்படின்னா பச்சை மிளகாவே போட்டுக்கலாம். இதில் வந்து 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அந்த கட்டை மாதிரி இருக்கும்ல அது, அப்புறம் கொஞ்சமாக உடச்ச கடலை, அந்த நரம்பெல்லாம் எடுத்த வாழைப்பூ, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. நான் வந்து நார்மலாக வந்து சில்லி பவுடர் போடாமல் நம்ம குழம்பு சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக தனியா பவுடர் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக அரைக்கிற டைமில் கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு ஒரு கிரைண்ட் கொடுத்துடலாம். இது வந்து கயிறு கட்டி கோலா உருண்டை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து வாழை மட்டையோட அந்த நார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை வந்து மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனபிள் தான், அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்காக 1-2 ட்ரை பண்ணுறதுக்காக நான் அதை பண்ணியிருக்கேன். பட் நம்ம பண்ணணும்னு ஒன்றும் அவசியம்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து அதை லைட்டாக ஒரு நாட் மாதிரி போட்டு இது மாதிரி கட் பண்ணி ரோல் மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ வந்து ஒரு 2 பக்கம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேவாக தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராலாம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.